நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பகல் நவீன். சோ இன்னைக்கு என்ன ரெடி பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மாநகராட்சி துறையில பாத்தீங்கன்னா குரூப் சி பணிக்கு பத்தி வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இன்டர்வியூ இல்லாம ஒன்லி எக்ஸாம் வைத்து மட்டும் எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 92,300 வாங்க முடியும். 15/10/2024 வரைக்கும் டைம் இருக்குது. இன்னிலிருந்து சரியாக 13 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 பணிகளுக்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒன் பை ஒன்னா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல சேனல் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருக்கக்கூடிய தரமணியில இருந்தா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குரூப் சி பணிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு பணிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணியில டோட்டலா 22 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறது. லெவல் 5க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 29,500 சம்பளம் அப் டு 92,300 சம்பளம் வாங்க முடியும். இதே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கன்சோல் ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா 29,500 சம்பளத்துல இருந்து அப் டு 92,300 சம்பளம் வாங்க முடியும். அதுக்கடுத்த போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு பாத்தீங்கன்னா டிராப்ட்ஸ்மேனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான சம்பளம் 29,200 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 92,300 வரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் செகண்டுக்கு பாத்தீங்கன்னா லெவல் 4க்கு அப்ளை பண்ணீங்கன்னா 25,500 முதல் 81,100 சம்பளம் வாங்க முடியும். சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்டெவர்ட்ல லெவல் 4க்கு தான் கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்டெனோகிராஃபருக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுக்கு பாத்தீங்கன்னா லெவல் 4க்கு சீனியர் டெக்னீஷியன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஜூனியர் செகண்ட் அசிஸ்டன்ட்க்கு லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா சம்பளம் எப்படி இருக்கும்னா 19,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 61,200 சம்பளம் வாங்க முடியும். டெக்னீஷியன் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு லெவல் 1 கொடுத்திருக்கனால 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 சம்பளம் வாங்க முடியும். அதுலயே டிரைவர் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 22 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்களுக்கு ஏதோ டிகிரி முடிச்சுக்கணும். ஹிந்தி நீங்க ஒரு லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் 5 years ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப் டு 35 வயசு இருந்தாலே போதும் நீங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் 2ல கன்சோல் ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வீக் பர்சன் மட்டும் அப்ளை பண்றது கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா 10th 12th இல்லைன்னா டிகிரி முடிச்சிருக்கலாம், போஸ்ட் டிப்ளமோ முடிச்சிருந்திருக்கலாம். நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி சர்டிபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப் டு 35 வயசுக்கு இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2ல ஜூனியர் டிராப்ட்ஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ கேட் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். 3D மாடலிங் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப் டு 35 வயசு வரைக்கும் இருந்தாலும் போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து போஸ்டிங் சீனியர் செகண்ட் அசிஸ்டன்ட் செகண்டுக்கு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வீக் பர்சன் அப்ளை பண்றது கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 5 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப் டு 35 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுல ஸ்டெவர்ல சீனியர் செகண்ட் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஓபிசி கேஸ்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் ரெலவென்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப் டு 35 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்டெனோகிராஃபருக்கு 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓபிசிக்கு 3 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு 1 காலி பணியிடங்களும் லெவல் 4க்கு கொடுத்திருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபர்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் அண்ட் லோயர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்டிங் பாத்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன்லயே பாத்தீங்கன்னா ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஓபிசிக்கு 1 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரிக்கு ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க.
அதுக்கு வந்து ஜூனியர் செகண்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், எஸ்சி கேஸ்டுக்கு 1, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 1 கொடுத்திருக்காங்க. 10th 12th முடிச்சு டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தாலே போதும், அப் டு 35 விஷயம் இருந்தாலே போதும், நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த போஸ்டிங் டெக்னீஷியன் ஃபீல்டுல வந்து ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து இயர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணாம சொல்லிருக்காங்க. நீங்க இதுக்கு வந்து 10th 12th முடிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா போஸ்டிங் டிப்ளமோ முடிச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி அப் டு 35 விஷயம் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. ஃபைனல் நம்ம பார்க்க போறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். 6 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 6 காலி பணியிடங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்ஸ்ல டிரைவர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள். நீங்க 8th முடிச்சிருந்தாலே போதும், பட் ஆனா வந்து டிரைவிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் பேட்ச் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இப்ப திரையில பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் சிலபஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 15/10/2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் ரீஃபண்டபிள் 300 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. சோ அதே மாதிரி சிலபஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு மார்க்ஸ் நீங்க எடுக்கணும், ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாவே வந்து இருக்குது. இதோட எல்லா லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த PDF ஃபார்மேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம்.